பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த வீக் எலிமினேஷன்ல யார் வெளிய போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்சரா சிஜே. ஸோ இவங்க வெளிய போறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க ஜெனரல் இன்டராக்ஷன்ஸ்ல அதிகமா இவங்கள நம்ம பார்க்க முடியல அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான ரீசன். மேபி அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால மக்கள் இவங்களுக்கு வந்து ஓட்டு போடலையா என்னன்னு தெரியல. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து வோட்டிங்ஸ் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். அதனால இவங்க எலிமினேட் பண்ணப்படலாம். ஏன்னா ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியா உட்காந்து கவலைப்பட்டு அழுதத நம்மளால பார்க்க முடியுது. அதனால மக்கள் வந்து ஓகே இவங்க வந்து ஃபிட் இல்ல போல இந்த ஷோக்கு அப்படின்ற மாரி ஓட்டு போடாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க தனியா நிண்டு லைக் மத்தவங்கலாம் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க போய் மிங்கிள் ஆகலாம்னு நெனச்சிருந்தா, பட் தனியா இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி முணுமுணுத்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மேபி மக்கள வந்து லைக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போடாம இருக்கிறதுக்காக வச்சிருக்கலாம். அதே மாதிரி லைக் ஃபர்ஸ்ட்டு வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, வியானா கூட நல்ல இன்டராக்ஷனோட இருந்தாங்க. பட் வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மேபி இவங்க லோன்லியா ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு பெரிய ட்ராபேக் அவங்களோட கேமுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பட் அவங்க ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வரும்போது, கரெக்ட்டா வேலிடான பாயிண்ட்ஸ எடுத்து வச்சு ஈவன் விஜே பார்வதியும் வந்து சாரி கேட்க வச்சிருப்பாங்க எல்லார்கிட்டயும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் இடத்துலலாம் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. பட் ஜெனரல் இன்டராக்ஷன்ஸ்ல இவங்கள அதிகமா பார்க்க முடியல. மேபி அது ஒரு பெரிய ட்ராபேக்கா அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அவங்க வந்து உடைஞ்சு அழுததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய ட்ராபேக் அப்படின்ற மாரி என்னோட அனாலிசிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க எலிமினேட் ஆனத பத்தின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.